இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் பானி பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 3/4 உலக்கு ரவை, 3/4 உலக்கு மைதா, தேவையான அளவு உப்பு. கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிடணும். பிணைஞ்ச மாவை 1/2 மணி நேரம் மூடி வச்சிருங்க. இந்த உருட்டின மாவை இந்த மாதிரி லேசாக தேய்ச்சிக்கணும். இப்போ இந்த தேய்ச்ச சப்பாத்தியை நம்ம ஒரு ரவுண்டு கிண்ணத்தால் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறோம். இப்போ ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம பானிபூரிக்கு வச்சுக்கலாம். இந்த சைடில் வர்றது எல்லாத்தையும் நம்ம திருப்பி தேய்ச்சி யூஸ் பண்ணலாம். ஆனாலும் இதை நம்ம பேல்பூரிக்கு நொறுக்கி தானே நம்ம போட போகிறோம். அதுக்கு இதை வறுத்து வச்சுக்கிட்டா பேல்பூரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டாக இருக்கிறத பானிபூரிக்கும் இந்த சைடில் வர ஓரத்தெல்லாம் வேக வச்சுக்கிட்டா பேல்பூரிக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு இருச்சட்டியில் எண்ணெயை காய வைங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த பூரிங்களெல்லாம் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான்.
இப்போ ஃபுல்லும் பூரியாக நல்லா கிளம்புனதை பானி பூரி தஹி பூரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வேக வச்சது எல்லாத்தையும் நம்ம நொறுக்கி யூஸ் பண்ண போகிறதுனால அதை வந்து பேல் பூரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக கிளம்பாததை பாப்ரி சாட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸு, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.